Now I give it over to Pastor A.B. Joshua Samuel to lead us in worship. Praise the Lord. It's a great honor and privilege. இந்த கால வேளையில உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். We bring greetings to you all from India. இந்திய தேசத்திலிருந்து உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாம் பார்க்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? கண்களை மூடி நாம் தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவர். ஹalleluya. Lord, we praise you, Lord. ஆண்டவரே, இந்த காலவேளை நாங்கள் வரவேற்கிறோம். Hallelujah. Lord, we just need your presence, oh Father. இந்த காலவேளை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த காலவேளையில நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஓ hallelujah. Thank you Father. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Hallelujah. Welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. You are the precious Holy Spirit, precious Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீரே, ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். Take complete control, Lord. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீங்க ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹalleluya, hallelujah. ஆண்டவரே, இந்த காலவேளையில உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உங்க மகிமை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில நடக்க அப்பா, எங்கள் இந்த கால வேளையில எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பரிசுத்த பலிபீடத்துல எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரோமர் 12:1 சொல்லுகிறது போல உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கால வேளையில Lord, we just surrender our soul, body, spirit as a living sacrifice in the living hallelujah holy altar, Lord. பரிசுத்த பலிபீடத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Hallelujah. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. Praise you Jesus, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தின் 31வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்தவர்கள் உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் உயரங்களிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை, ஒரு ஸ்டெமினா நமக்கு தேவை. நீங்களும் நானும் காகத்தின் குஞ்சுகள் அல்ல, உயர மேலே பறப்பதற்காக படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கழுகின் குஞ்சுகளை போல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு ஹைட்ல போய் அது இறைகளை தேடி கண்டுபிடித்து அது பெற்றுக்கொள்கிறோம். அதே போல என்னுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பலனினால, கர்த்தருடைய கிருபையினால நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ராத்திரியா இருக்கலாம், எங்களுக்கு காலையிலயா இருக்கலாம், எந்த நேரமா இருந்தாலும் தாவீது சொல்லுகிறார் 34வது சங்கீதத்தின் 1வது வசனத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம எந்த நேரத்துல துதிக்கிறோம் என்கிற அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகின் குஞ்சுகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா இயேசு ராஜா, நீங்க தான் என்னுடைய பலன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னோடு கூட இணைஞ்சு சொல்லுங்க, இயேசு ராஜா நீங்க தான் என்னுடைய பலன் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே ஜீசஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை
என்னையே துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கால வேளையில என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I commit my soul, body, spirit as a living sacrifice in thy mighty hands, oh Lord. இந்த கால வேளையில என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாய் வாழுகிறார். No more I but Christ who lives in me. நான் அல்லங்க, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய அழகு அல்ல, என்னுடைய திறமைகள் அல்ல, ஏசப்பா தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமுமா இருக்கிறார். First Corinthians chapter 1 verse 31ல வசனம் விரோதமாய் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். நீங்க என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய மீட்பல்ல, வாழ்கிறதே நான் அல்ல, வாழ்வதே கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துதான் எனக்குள்ளாய் வாழ்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக கர்த்தரை நன்றி சொல்லி ஒரே நிமிட கண்களை மூடி கர்த்தரை நாம் உயர்த்தோம். ஹல்லேலூயா. சர்வசிரேஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வசிரேஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வசிரேஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வசிரேஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, Hallelujah. Praise you, Father. Hallelujah. 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை ஆழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. சொல்லுங்க, இவ்வாழ்க்கை ஆழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். கரம் உயர்த்தி அல்லேலூயா, Hallelujah. Lord, we praise you. Lord, we lift up your name. What a mighty God we serve this morning. We give you the glory and honor to you, Lord. Hallelujah. 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 Amen. Hallelujah. Thank you, Jesus. உமக்கே சகல துதியும் சகல கனமும் வல்லமை நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக, நல்ல வாழ்க்கைக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. இந்த ஃபெலோஷிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ், பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஃபெலோஷிப் உம்முடைய வருகை வரை தொடர கர்த்தர் கிருபை தார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
Amen. 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 Thank you. Amen. Thank you for It's again, it's our privilege to welcome the senior pastor S. Samuel from IFG Church, Tirupur. Pastor, over to you for the God's message. You can unmute yourself and give the Lord's message for us. Thank you. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட இந்த ஒரு பிரேயர் டீமோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் அடியார்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஏற்பாடு செய்தான டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கத்தந்த காலவெளியிலே உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தேவன் தர இந்தியாவிலிருந்து எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்தியா ஃபுல் காஸ்பல் சர்ச்சின் சார்பாக கொண்டு வருகிறோம். என்னுடைய ஃபேமிலி சார்பாக கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் பாடி கர்த்தரை ஆராதித்தோம். அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்தோம். இப்படியாக 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆகினால இந்த விசுவாசத்தை தொடர்ந்து நாம் கீப் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த பிரேயர் டீம் மூலமாக பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அருமையானவர்களே, இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தனிப்பட்ட விதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். வரிசையா நான் படிக்கிறேன் பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஆராதனை செய்யணும் என்பதை பற்றி சொல்லிட்டு, எப்படி இருக்கக்கூடாது என்று 2வது வசனத்துல சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் இப்படி செய்யுங்கள் 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 சொல்றாரு பாருங்களேன். 2ஆம் வசனம் பின்பகுதி மறுரூபமாகுங்கள். 8ஆம் வசனம் இரக்கம் செய்யுங்கள். 9ஆம் வசனம் நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 10ஆம் வசனம் ஒருவரில் ஒரு பட்சமாயிருங்கள். 10ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அதே வசனத்தில் ஆவியில் அனலாயிருங்கள். அதே வசனத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 12ஆம் வசனம் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 13ஆம் வசனம் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அடுத்தது அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 14ஆம் வசனம் உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். 15ஆம் வசனம் சந்தோஷப்படுவதுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகளுடனே அழுங்கள். 16ஆம் வசனத்துடைய பின்பகுதி உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். 17ஆம் வசனம் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதே 17ஆம் வசனம் எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். 18ஆம் வசனம் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். 19ஆம் வசனம் பழிவாங்காமல் கோபாக்கியனுக்கு இடம் கொடுங்கள் என்று இப்படியாக நிறைய ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாலும் ஒரு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மட்டுமே நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய நம்பிக்கை என்ன? தேவன் ஒருவர் உண்டு. நிறைய பேருக்கு
எல்லா நேரங்களிலேயும் எல்லாம் சாதகமாக பாசிட்டிவாக ஒரு காரியம் நடக்கும்போது ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லி நாம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் மேல ரொம்ப அளவற்ற ஒரு விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுபாவம் என்னவென்றால், ஆண்டவர் இருந்தாருன்னா இப்படி எல்லாம் நடக்குமா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று நிறைய நேரங்கள்ல ஒரு நாளும் கூட குறைவு ஏற்படக்கூடாது. ரோமர்ல பவுல் சொல்றாரு, அந்த விசுவாசத்துல அந்த நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்கள். தேவனை ஒரு நாளும் நாம் அவிசுவாசப்படக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உலக மனிதர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்புகளினாலே, தேவன் உண்டாக்கியிருக்கிற கிரியைகளினாலே அவரை அறிந்து கொள்ளலாம் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அது மட்டுமல்ல, அவரை இல்லை என்று எதுவுமே சொல்ல முடியாது, சிருஷ்டிப்புகளே அதற்கு காரணம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பரவலாக தெய்வ நம்பிக்கை, ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில குறையவே கூடாது. அந்த நம்பிக்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஃபெய்த்ஃபுல்ல நாம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒரு யூனிக் பர்சனா மாற்றுவார். நீங்க இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் இன்னொரு இதே போல ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன். பாருங்க, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் என்று ஆரம்பிக்கிறது. 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, இங்க எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசம் 13ஆம் வசனம், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன். தேவ கோபம் தேசத்தின் மேல வரும்போது, இன்றைக்கு உலக நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பஞ்சம் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, யுத்தம் நடக்கிறது, துஷ்ட மிருகங்கள் வருகிறது, புரியாத பிரச்சனைகள் வருகிறது. இது தண்டனைகள். இன்னொரு பக்கம் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாட்களின் அடையாளம் என்ன தெரியுமா? அக்கிரமம் மிகுதி ஆகிக்கொண்டே இருக்கும். தேவன் ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. எதற்குமே நமக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட், ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, எல்லாவற்றுக்காகவும் வேதத்தை நாம் பார்ப்போமானால் வேதத்துல கிளியரான நமக்கு ஆன்சர் இருக்கிறது. வேதம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபம். இந்த வேதத்தின்படி நடப்போம்னா நம்ம நம்பிக்கையில சந்தோஷத்துல குறைவே ஏற்படாது. முதல் மனிதனாகிய நோவாவை பற்றி நான் பார்க்கிறேன். பாருங்க, ரோமர் 12:12 3 விஷயத்தை சொன்னார் ஆண்டவர். என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தவிர்த்திருங்கள். இந்த ரோமர் 12:12 சொல்லப்பட்ட இந்த 3 காரியமும் எசேக்கியேல் 14:14 இந்த 3 காரியத்தை செய்த 3 மனிதர்களை பற்றி அங்க ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நம்பிக்கையிலே நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தது யார் என்றால் நோவா. நோவாவை பற்றி நீங்க வேதத்துல நீங்க படிப்பீர்களானால், நோவா காலத்துல இருந்த மனிதர்களுக்குள்ளே அவர் நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். தேவனோடு நடந்தார். தேவன் அவரை அந்த சந்ததியில் நீதிமானாக கண்டார். உலகம்
சீர்கெட்டதா இருந்தது. மனுஷர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியை கர்த்தர் பார்த்தார். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆண்டவருக்கே பூமியை பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் உயிரோடு வைக்கக்கூடாது என்று பூமியிலே நாசிலே சுவாசம் உள்ள மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் அழிக்க திட்டம் போட்டார். ஆண்டவரை நோவாகிட்ட வந்து தன்னுடைய திட்டத்தை சொன்னார். யாரிடத்துல ஆண்டவர் பேசுவார் தெரியுமா? தேவன் மேல யாரெல்லாம் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்காங்களோ அவர்களிடத்துல தம் திட்டத்தை ஆண்டவர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஒருவேளை நீங்க பல தேசங்களில் இருக்கலாம். ஆண்டுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில, ஆண்டுடைய பிளானிங், ஆண்டுடைய பிளான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னா மற்ற மனிதர்கள் மத்தியில நீங்க தேவன் மேல விசுவாசமா இருந்து பாருங்க. ஆண்டவர் தமது திட்டத்தை தமது தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். முழு உலகத்தை அழிக்கப் போகிறேன், ஆனால் அதற்கு ஒரு தீர்வு, பேழையை உண்டாக்கு, அதிலே எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் உயிருள்ள எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடியாக உள்ளே கொண்டு வந்து வை, மனிதர்களுக்கும் பிரசங்கி என்று ஆண்டவர் சொன்னார். காணாதத, இதுவரைக்கும் மழைன்னா என்னன்னு தெரியாது, வெள்ளம்னா என்னன்னு தெரியாது, அழிவுனா என்னன்னு தெரியாது, பேழைனா என்னன்னு தெரியாது, கப்பல்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதிருந்த அந்த காரியத்தை நோவாவினிடத்துல ஆண்டவர் சொல்லும் போது அந்த காரியத்தை செய்வதற்கு நோவா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த கடைசி நாட்களிலேயும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இதே போல ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். என்ன? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த செய்தியை நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஜனங்க என்ன சொல்றாங்க? நான் இயேசுநாதரே பார்த்ததில்ல, இயேசுநாதர் நம்ம நாட்டு சேர்ந்த கடவுளும் அல்ல, அவங்க சொல்றாங்க அந்நிய தேசத்தினுடைய கடவுள்னு சொல்றாங்க, இயேசுநாதர் யாருன்னே தெரியாது, நமக்கு இவ்வளோ தெய்வங்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறோம், புதுசா இன்னொரு தெய்வத்தை நம்ம ஏன் தேடணும், அது வெளிநாட்டு கடவுள் என்று இயேசுநாதரை முத்திரை போட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, இயேசுவானவர் ஏற்கனவே இந்த பூமியில வந்தார் என்பதை நம்முடைய கேலண்டரே சொல்லுது. 2024 இன்னைக்கு ஜூன் 18 அப்படிங்கிற டேட்டை முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் தினந்தோறும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்து கிமு, கிபி, பிசி, ஏடி என்கிறதான ஒரு ஹிஸ்டாரிக்கல் காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களோ இல்லைன்னு சொல்றவங்களோ, ஆண்டவர் வேண்டாம் என்று வெறுக்கிறவர்களோ, எல்லாருடைய வீட்லயும் கேலண்டர் இருக்கு. 2024 2024 ஜூன் 18 அப்படிங்கிற டேட்டு எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, யாருமே அந்த டேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கையை வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உலக சரித்திரத்தை படைச்சு கேலண்டர் ஒவ்வொரு வீட்லயும் தொங்க வச்சிருக்கிறார். நம்முடைய மொபைல்ல பார்த்தா டேட் தெரியுது, நம்முடைய கேலண்டர்ல பார்த்தா டேட் தெரியுது, நம்முடைய டைரியில எழுதுறோம். ஸ்கூலுக்கு போறவங்க, ஆபீஸ் போறவங்க, கோர்ட்ல இருக்கிறவங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க, எல்லா அபிஷியல் கவர்மெண்ட் அபிஷியல் லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்வர்டு பண்ற எல்லாருமே டேட் எழுதியே ஆகணும். டேட் எழுதாம ஒரு காரியத்தையும் ஒவ்வொரு மனிதனும் டெய்லி செய்ய முடியாது. ஆகையினால் டேட் எழுதும் போதெல்லாம் இயேசு இந்த உலகத்துல பிறந்தாருங்கிற தேதி எழுதுகிறார்கள். இதை நம்ம நம்பிக்கையாக அறிக்கை எடுக்கிறோம், கன்ஃபஸ் பண்றோம், இதை நம்ம பிரசங்கிச்சு கொண்டே இருக்கிறோம். டாக்டர் சசிகுமார் அவர்கள் இன்றைக்கு ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு பிரேயர் பாயிண்ட் சொல்லும்போது சொன்னாரு, மத்தேயு 24:14, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அது நிச்சயமா நிறைவேறும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேறி தீரும் காலம் வரும்போது பரலோகம் இயேசுவை பூமிக்கு அனுப்பும் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுதான் நம்முடைய ஆழமான நம்பிக்கை. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் நிறைவேறி தீரும் காலம் வரும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருக்க வேண்டும். ஆகையினால இந்த பூமியிலே 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து
தம்முடைய முதலாவது வருகையிலே பாவ மன்னிப்புக்கான அந்த பாவ மன்னிப்புக்கான கிரிகள் எல்லாம் செய்து 33 வருஷம் இந்த பூமியில இருந்து 3.5 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றி அற்புத அடையாளங்களை செய்து பிரசங்கித்து ஜனங்களை நடந்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து திரிந்து ஜெபாலயங்களிலே பிரசங்கித்து வீடுகள் தோறும் அற்புதங்களை செய்து நான் தான் உங்களை தேடி வந்த தெய்வம் என்பதை தமது வார்த்தையினாலும் செய்கையினாலும் பிரசங்கித்து மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் சம்பவித்திருக்கிறது பிரசங்கிச்சுட்டு தமது அற்புதங்களினால் அடையாளங்களினால் தன்னை தீர்க்கதரிசி என்றும் மெஸ்ஸியா என்றும் நிரூபித்து தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினால் சொல்லப்பட்டபடி அவர் சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து 40 நாளளவும் பூமியில உயிரோடு இருக்கிறவராக சீசர்களுக்கு காண்பித்து அவர் பெத்தானியா வரைக்கும் ஜனங்களை அழைத்து கொண்டு போய் ஒலிவ மலையிலே சீசர்கள் காண பரமேறி போனார். அவர் போகும்போது சொன்னார், அவர் ஏறி போய் கொண்டிருக்கும் போது சீசர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஐயோ ஆண்டவர் விட்டு போய்விட்டாரே என்ன சொல்ல கலைஞர் இருக்கும் போது அப்போ 1ஆம் அதிகாரத்துல தூதன் சொல்லுகிறான், கலிலேயராக மனுஷரே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளின போன இயேசு அப்படியே திரும்ப வருவார். இதுதான் கிறிஸ்தவருடைய மிக மிக எதிர்பார்ப்பான இந்த நாளின் நம்பிக்கை. என்னை ஒரு நாள் சந்திக்க வந்தார் இயேசு. அவர் வந்ததுனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு அடைந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டதுனாலே ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது, பாவ மன்னிப்பு கிடைத்தது, பரிசுத்தமாயிருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்பது முதல் வருகையினுடைய பலன். 2வது வருகை அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை திரும்ப சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அப்படி சேர்த்து கொள்ள வரப்போவதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வைத்திருக்கிற இடம் என்னவென்றால் அதான் பேழை, த ஆர்க். எப்படி நோவா காலத்துல அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்காக பேழை உண்டாக்க அவர் சொன்னாரோ அதே போல இன்றைக்கு சர்ச்ச ஆண்டவர் பேழை போல இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, இந்த பேழை ஒரு நாள் தண்ணீரை மிதந்து அது அழிவிலிருந்து ஜனங்களை அந்த குடும்பத்தை காப்பாற்றினது போல இந்த பூமியிலே வரப்போகிற அழிவிலிருந்தும் நரக தண்டனிலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டுமானால் பேழையாகிய சபையிலே நாம் இணைந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அந்த 7 அந்த உபதேசங்களை கை கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசான் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்று மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகி சகோதர பரிசுத்த ஐக்கியத்துல இணைந்து அப்பம் பிட்டு ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து இப்படி 7 காரியங்களை சபையில சொல்லப்படுகிற உபதேசங்களை கேட்டு யாரெல்லாம் அந்த பேழையாகிய சபையில நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் தமது மணவாட்டியாகிய திருச்சபையை மத்திய ஆகாயத்துல பேழை எப்படி உயர்ந்ததோ அது போல சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இதுதான் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை. நோவா அதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் அவர் ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கித்தார். பைபிள் எழுதியிருக்கிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா ஒரு பகலெல்லாம் வேலை செய்வார், பேழை கட்டுவார். சாயங்காலத்திலேயோ அல்லாட்டால் அதிகாலை நேரத்திலேயோ ஜனங்களிடத்துல போய் சொல்லுவார், மழை வரப்போகிறது, பெருமழை வரப்போகிறது, பூமியில தண்ணீர் வரப்போகிறது, ஜலத்தினால் பூமி அழிக்கப் போகிறார், ஆகையால் மனம் திரும்புங்கள், பேழைக்கு ஓடி வந்து விடுங்கள், நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் பேழைக்குள் வர வேண்டும் என்று அவர் சந்தோஷமாய் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஒரு பிரசங்கர் இப்படி ஜோக்க சொன்னார், 120 வருஷம் பிரசங்கிச்சு மனைவி மகன்கள் பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள போனாங்க. பெரிய பிரசங்கியார், நீண்ட காலம் ஒளி செய்த பிரசங்கியார், அவ்வளோ பெரிய பிரசங்கியார், தன் குடும்பத்தை மட்டும்தான் காக்க முடிந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அருமையானவர்களே? ஆண்டவருடைய வருகையில ஆச்சரியமான சில சம்பவங்கள் நடக்கும். நம்ம யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கன்னு சொல்லுவோமோ அவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்களாம். யாரெல்லாம் பரலோகம் போவேன்னு சொல்லுவாங்களோ அவங்க நிறைய பேர் பரலோகம் போக மாட்டாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு, நீதியான தீர்ப்பு அவருடைய கையில் இருக்கிறது. கிருபையினால்
அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தால் கட்டாயம் நீங்களும் நானும் ஆண்டோடைய வருகையிலே காணப்பட முடியும். அருமையானவர்களே, இந்த அருமையான வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் சந்தோஷம் இருக்கிறதா? நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருங்கள். அந்த காரியத்துல சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் அந்த காரியத்துல குறைவுபடவே கூடாது. நோவா அந்த காரியத்துல நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தார். ஒரு நாள் பெருமழை வந்தது, 40 நாள் மழை பெய்தது, பெரும் மழை வந்தது. பேழையெல்லாம் மிதக்க ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாம் கத்தினார்கள், அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள். ஐயோ, நான் மரம் கொடுத்தேன், வேலை செய்தேன், உதவி செய்தேன், நான் தான் கூட இவ்வளவு நாளா இருந்து எல்லாம் பெயிண்ட் அடிச்சேன், எல்லா ஆசாரி வேலை நான் தான் செய்தேன், நான் தான் தாழ் போட்டேன், நான் தான் ஆணி அடிச்சு கொடுத்தேன்னு சொன்னாங்க. நோ, காலம் கடந்து விட்டது, உள்ளே வர முடியாது என்று சொல்லி பெரிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஒரே கதவை வச்சு அதனுடைய லாக்க ஆண்டவரே லாக் பண்ணி பூட்டி எடுத்து சாவி எடுத்து போயிட்டார். ஒருவேளை அந்த சாவியை நோவா கையில கொடுத்திருந்தா அவர் திறந்து விட்டு இருந்தாரு, தண்ணி உள்ள வந்திருக்கும். அதனால ஆண்டவர் அந்த வேலையை செய்யாதபடிக்கு சாவி எடுத்துக்கொண்டு போய் விட்டார். அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தா அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த அழிவிலிருந்து நோவா குடும்பம் காக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தனால்தான் மனுஷ சந்ததியாகி நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்களே, நாம் தப்பி பிழைக்க வேண்டுமானால் எப்படி ஜலத்திலிருந்து நோவா குடும்பம் தப்பி பிழைத்ததோ அது போல வரப்போகிற பேர் அழிவில் இருந்தும் அக்கினியிலிருந்தும் அக்கினியாகிய நரக தண்டிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பலனளிக்காண்டு விசுவாசித்து அவர் திரும்ப பூமிக்கு வரப்போறாருங்கிற அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. நாம் அத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2வது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யோபு உபத்திரவத்திலே பொறுமையா இருந்த மனுஷன். வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்போ யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் யோபு 5:11 சொல்லுகிறது, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே. இதோ பொறுமையா இருக்கிற பாக்கியவான்கள் என்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யாக்கோபு 5:11, மன்னிக்கணும், யாக்கோபு 5:11. யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பொறுமையா இருக்கிற பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபு போல உபத்திரவத்துல பொறுமையா இருந்தது யாருமே கிடையாதுங்க. அருமையானவர்களே, என்ன உபத்திரம் வந்துச்சு தெரியுங்களா? யோபுனுடைய 10 பிள்ளைகளை இறந்து போனார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் ஒரே நாளிலே யோபு விட்டு போய்விட்டார்கள். யோபுக்கு இவ்வளவு இழந்த போதும் அடுத்த தண்டனையாக முழு சரீரத்திலேயும் எரிபந்தமான கொப்பளங்களும் வந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கவனிங்க அருமையானவர்களே, பொறுமையா இருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, யோபு பற்றி ஆண்டவர் சொன்னார், என் தாசனாக யோபு பேசுனது போல என்னை குறித்து நீங்கள் நிதானமா பேசலன்னு சொல்லி கடைசியில ஆண்டவர் யோபுனுடைய பொறுமையை குறித்து கர்த்தரையே சாட்சி கொடுக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். யோபுனுடைய தீர்மானத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோபுனுடைய விசுவாசம் பாருங்க. பொறுமையா இருந்த நேரத்தில் அவர் சொன்னது, யோபு 13:15, அவர் நீ கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 23:10, அவர் சோதிக்கிறார், சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு 42:2, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 19:26, என் மாம்சம் அழிந்து போனாலும் என் கண்களினாலே அவரை காண்பேன். அருமையானவர்களே, இப்படி இருந்ததற்கு என்ன காரணம்? ஆண்டவர் மேல இருந்த அளவற்ற விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளையும் நான் இழந்து போன என் சொத்துக்களை திரும்பி கொடுப்பார் என்று இந்த உபத்திரவ நேரத்துல தன் வாயினாலே பாவம் செய்யாதபடி, உதடுகளினாலே தேவனை குறை சொல்லாதபடிக்கு கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தபடினாலே பொறுமையாயிருந்த யோபுவுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப 2 கொடுத்தார். அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அருமையானவர், இந்த காலவெளியில உங்களுக்கு உபத்திரம் வரும் போதெல்லாம் நாம செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? நம்ம வாயின் வார்த்தைகளை, உதட்டின் வார்த்தைகளை மிக கவனமாய் காத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நலமானதை பேசாமல் இருக்க வேண்டும். நம்ம உபத்திரம் வர நேரத்தில் நம்ம படபடபடன்னு பேசிடுவோம், பேசவே கூடாது. அந்த நேரத்துல பொறுமையா இருந்து பாருங்கள், நிச்சயமாய் யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்து போற அற்புதத்தை செய்வார். 3வது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது
எசேக்கியேல் 14:14 தானியேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அருமையான காலவேளையில இந்த நேரத்துல எங்களோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் அருமையாய் காலைதோறும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் சசிகுமார் அவர்கள் சொன்னார்கள், இதுல நிறைய பேருக்கு லிங்க்ல ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி. எனக்கு கடந்த நாட்களிலே மிக அதிக அலுவல்கள் இருந்தபடினால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை. சாரி. கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். அநேகரை இந்த லிங்க்ல இணைத்து ஜெபிக்க வைப்போம். உலகளாவிய இந்த ஜெப பிரேயர் டீம் ஆனது நிச்சயமா பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் தேசத்துல நிச்சயமா உண்டாக்கும். ஜெபங்கள் வீணாய் போகாது. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்க தான் செய்து வந்தபடியே மேல் வீட்டிலே போய் ஏறி முழங்கால் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்து ஜெபம் பண்ணினார். ஜெபிக்க கூடாது என்று சட்டம் போடப்பட்ட நாட்கள், சட்டம் கடுமையா இருந்த நாட்கள். ஜெபித்தால் சிங்கத்தின் கெவியிலே தூக்கி போடப்படுவார்கள் என்று மிகவும் கடுமையான சட்டம் இருந்த நாட்கள். அப்படிப்பட்ட சட்டத்திற்கு ராஜா கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் தன் ஜீவனை கூட காணாமல் பாராமல் ஜெபத்துல என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது என்று ஆழமான தீர்மானம் எடுத்திருந்த தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தேவன் தப்புவித்தார். இருக்கிற மிருகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது இந்த கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடியதான அந்த சிங்கத்தை குகைன்னு சொல்லல, சிங்கங்களின் குகை. ஏராளமான சிங்கங்கள் இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, ஜெபத்துல உறுதியா இருக்கிற என் தாசனை சிங்கங்கள் சேதப்படுத்தலாமா என்று இங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொண்டு இருக்கும்போது பரலோகத்துல இன்னொரு பத்திரத்துல கையெழுத்து போடுறாரு ஆண்டவர். என்ன? தூதர்களை உடனே போய் அனுப்பி ஜெபத்துல உறுதியா இருக்கிற தாசனாய்க்கு தானியேலை தப்புவிக்க வேண்டும் என்று அவர் தூதனை அனுப்பினார். இங்க எல்லா தானியேலை கட்டி சிங்கக்கவியில போடுறதுக்கு முன்னால தூதர்கள் அங்கே வந்து விட்டார்கள். எப்படி ஒரு சிஎம்ஓ, ஒரு பிஎம்ஓ, ஒரு பெரிய அபிஷியலோ, ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால எப்படி அதற்கு முன்பாக போய் அங்க ஆபீசர்ஸ் எல்லாம் முன்னால எல்லா காரியத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ, அது போல விஐபியாக தானியேல் சிங்கங்களின் கைவில தூக்கி போடப்பட போகிறாருங்கிற செய்தியை அப்ப டிக்ளேர் பண்ண உடனே பரலோகம் அதற்கு முன்பாக அவேர்னஸ் ஆயிடுச்சு. தூதர்களை அனுப்பி தானியேல் சேதப்படாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இதற்கு ஒரே ஒரு காரியம், ஜெபத்தில் உறுதியா இருந்ததனால். ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபத்தினால் எதையும் சாதிக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த, சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் காரியமே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து ஜெபித்து தன் சிலுவையில தன் ஜீவனை விடுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஜெபமே அவருடைய லைஃபினுடைய ஜெபமும் அவரும் பிரியாமலே இருந்தாங்க. ஜெபமும் அவரும் ஒன்றாகவே இருந்தார். தன்னுடைய இறுதி நேரம் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இப்ப என்ன பண்ணுகிறார்? நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் நின்று பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஜெபம் ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, தானியேலை போல ஜெபத்துல உறுதியாயிருங்கள். நான் இன்னைக்கு 3 காரியம் சொன்னேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்த நோவா தப்புவிக்கப்பட்டார். உபத்திரவத்திலே பொறுமையா இருந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். ஜெபத்துல உறுதியாயிருந்த தானியேல் சிங்கங்கள் சேதப்படாதபடிக்கு காப்பாற்றப்பட்டார். அது மாத்திரமல்ல, தானியேலை குற்றச்சாட்டினவர்கள் சிங்கக்கவியில தூக்கி போடப்பட்டார்கள். ஒருவேளை நமக்கு விரோதமா 1000 எழும்பலாம். ஆனா நம்ம ஜெபத்தை விடாதபடிக்கு நாம் செய்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பிரேயர் குரூப்ல இணைந்த அனைவருக்கும் திரும்பவும் உங்களுக்கு வாழ்த்தலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதே போல நீங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா தரித்திருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கும் இந்த டீமுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். Amen. Amen. Thank you, Pastor Samuel, for the wonderful message. And thank you, Pastor Joshua, Ebi Joshua Samuel, for the worship. Thank you. Praise the Lord. நல்லவர். இப்பொழுதும் நிறைவு ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் பால் முருகையா, திருநெல்வேலியிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரதர் பால் முருகையா அவர்கள் ஜெபித்து நிறைவு ஜெபத்தை கூறி ஆசீர்வாதத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.